ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். டுடே ரெசிபி பீன்ஸ் பருப்பு உசிலி. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தியானது கொடுங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா தேங்காய், கடலப்பருப்பு, பாசிப்பருப்பு ரெண்டுத்தையும் ஊற வச்சுருக்கேன். அதையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 4 பூண்டு பல், கொஞ்சமாக தேங்காய், 2 வரமிளகாய் எடுத்திருக்கேன். எனக்கு காரம் ரொம்ப வேணான்றதுனால 2 போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணால் கூட நீங்கள் 3 கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் குறைன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் எண்ணெய் கூட சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நல்லா வரும், ஒட்டாமல், இல்லைனா ரொம்ப ஒட்டிட்டு வரும், தீஞ்சிரும். அதெல்லாம் கொஞ்சம் இதில் ஆயில் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கடுகு போட்டுக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். நான் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக, அதையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நான் இது கூட வேக வச்சுருக்க பீன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி 2 விசில் விட்டு வேக வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. வேக வச்சு செய்யும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பொடி அதை இதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். நல்லா அதில் இருக்க அந்த தண்ணியே போதும். நல்லா குறப்பாக இருக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் குறன்னு அரைச்சிக்கோங்க. அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம் இல்லை அதுக்கு கீழே வச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்லோவாக வச்சுக்கோங்க, இல்லைனா டக்குன்னு அடி பிடிச்சிரும். ஏன்னா இதில் நம்ம கடலப்பருப்பு, பாசிப்பருப்பு போட்டிருக்கோங்களா, அதை ஊற வச்சு நேராக ஆட் பண்ணும்போது அதை நல்லா அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும் பாத்திரத்தில். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். நல்லா வதக்கி விடுங்க. இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 to 10 minutes வச்சுருங்க. இந்த பருப்போட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். ஒரு 5 to 10 minutesக்கு நீங்கள் மூடி வச்சு ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு திருப்பி அது மேலே மூடி வைக்கணும், அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா சுருளை வெந்து வந்துடுச்சு. இவ்வளோ பார்த்து இங்கே பாருங்கள், அடியில் லைட்டாக பிடிச்சிருக்கு பாருங்கள். அதெல்லாம் நல்லா கரண்டி விட்டு எடுத்து விட்டுருங்க.